ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், டுடே வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வேதிக் மேக்ஸ் பார்க்க போகிறோம். வேதிக் மேக்ஸ்லேயே வந்து கிறிஸ் கிராஸ்ங்கிற மெத்தடு பார்க்க போகிறோம். அதில் 2 டிஜிட் 3 டிஜிட் அண்ட் 4 டிஜிட் மல்டிப்ளிகேஷன் தான் பார்க்குறோம். ஃபஸ்ட்டு ஸ்டெப் பை ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து 2 டிஜிட். இந்த 2 டிஜிட் மல்டிப்ளிகேஷனில் இப்போ ஷார்ட்கட் நான் சொல்கிறேன் பாருங்க. இது மாதிரி ஒரு 2 டிஜிட் நம்பர் இருக்கு. இதை ஃபர்ஸ்ட் எழுதிக்கலாம். ஒரு 23 and 43 எடுத்துக்கிறோம். இதை எப்படி ஈஸியா மல்டிப்ளிகேஷன் பண்ணலாம்னா, அதாவது நார்மல் மல்டிப்ளிகேஷன்ல நம்மளுக்கு டைம் அதிகமா எடுத்துக்கும். ஸோ நம்ம இந்த மெத்தட் யூஸ் பண்றது மூலமா டைம் சேவ் பண்ணலாம். அண்டு மைண்ட்லயே ஈஸியா கால்குலேட் பண்ணலாம். நீங்க ப்ராக்டிஸ் பண்ண மைண்ட்லயே கால்குலேட் பண்ணலாம். இது பாருங்க, ஃபர்ஸ்ட் வந்து 23 43 எடுத்துக்கிறோம். இதை என்ன மெத்தட்ல பண்ணலாம்னா, ஃபர்ஸ்ட் இந்த நான் ஸ்டார் போட்டிருக்கேன் பாருங்க, இது கவனிச்சிங்கன்னா தெரியும். ஃபர்ஸ்ட் இந்த சைடு ரைட் சைடில் இருக்க ஸ்ட்ரைட்டா மல்டிபிள் பண்ணணும். அப்போ 3 into 3 9. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணி அதை ஆட் பண்ணணும். ஓகேவா? அப்போ 2 into 3 2 into 3 6. அடுத்தது 4 into 3 12. 12 இதைய என்ன பண்ணணும்னா, இந்த கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணதை ரெண்டையும் ஆட் பண்றோம். ஓகேவா? அப்ப 6 plus 12 நம்மளுக்கு என்ன? 18. 18ல 8 இங்க போட்டுட்டு ரிமைண்டர் 1 வச்சுக்கிறோம். லாஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும்னா, அதாவது ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து ரைட் சைடில் இருக்கிறத மல்டிபிள் பண்றோம். நெக்ஸ்ட் வந்து கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்றோம். ஃபைனலா வந்து லெஃப்ட் சைடு இருக்கிறத வந்து ஸ்ட்ரைட்டா மல்டிப்ளிகேஷன் பண்றோம். அப்போ 4 into 2 8. 8 பிளஸ் ரிமைண்டர் 1 வச்சிருக்கோம் 9. ஓகேவா? இதே மாதிரி இன்னொரு சம் பார்க்கலாம். 52 51. ஃபர்ஸ்ட் என்ன, ரைட் சைடு மல்டிபிள் பண்ணுவோம். 2 கிராஸ் மல்டிப்ளிகேஷன் 5 into 2 10 into plus 5 என்ன ஆகும்? 15 5 ரிமைண்டர் 1 5 5s are 25 25 plus 1 26. ஓகேவா? இப்போ வந்து நம்ம 2 டிஜிட் பார்த்துட்டோம். அடுத்தது 3 டிஜிட் பார்க்கலாம். இப்போ வந்து 3 டிஜிட் பார்க்க போறோம். 321 125. இதோட ஃபார்மேட்டிங் எழுதுறேன். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம், ரைட் சைடு மல்டிபிள் பண்ணுவோம். அப்போ 5. நெக்ஸ்ட் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணுவோமா? அப்படி பண்ண 2 into 5 10 into 2 12 2 மீதி 1 போட்டுக்கிறோம். அதுக்கு அடுத்தது இந்த தேர்ட் டிஜிட்ல என்ன பண்ணணும்னா, இந்த அதாவது கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணதுக்கு அப்புறம் இந்த தேர்ட் அதாவது மூணாவது ஸ்டெப் வந்து இந்த மூணையும், அதாவது இந்த லாஸ்ட் அந்த லாஸ்ட் கார்னரை வந்து அப்படியே கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணிட்டு சென்டர்ல இருக்கிறதையும் மல்டிப்ளிகேஷன் பண்ணி ஆட் பண்றோம். ஓகே, நான் உங்களுக்கு போட்டு காட்டுற புரியும். இங்க என்ன இருக்கு? 3 into 5 15. ஒரு ரிமைண்டர் 1 வச்சிருக்கிறோம். 10 12 ரிமைண்டர் 1. ஓகே, 3 into 5 15 பிளஸ், அதாவது இன்டூ 1னா அதை பிளஸ் 1. இங்க 2 2s are 4. அதையும் ஆட் பண்ணிக்கிறோம். அப்போ 20 வருமா? 20 ரிமைண்டர் 1 இங்க இருக்கிறதோட ஆட் பண்ணிட்டா 21. இப்போ நம்மளுக்கு என்ன ரிமைண்டர் இருக்கு? 2 இருக்கு. அதுக்கு அடுத்தது அடுத்த ஸ்டெப் என்ன பண்றோம்னா, இதுதான் இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து அதாவது இந்த மல்டிப்ளிகேஷன் பண்றது தான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு. இந்த கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்றது செகண்ட் ஸ்டெப்பு. இந்த ஹோல் கிராஸ் பண்றது வந்து ஹோல் கிராஸ் அண்ட் ஸ்ட்ரைட் பண்றது வந்து தேர்டு ஸ்டெப்பு. ஃபோர்த்தில் வந்து அதே மாதிரி நம்ம செகண்ட் ஸ்டெப் பண்ணோம்ல, அதே ஸ்டெப் தான் வந்து ஃபோர்த்து ஸ்டெப்பு. அதாவது இதெல்லாம் கிராஸ் பண்றோம். இந்த லாஸ்ட் லெஃப்ட் சைடில் இருக்க லாஸ்ட் 2 டிஜிட்டை கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்றோம். இதுதான் ஃபோர்த்து ஸ்டெப்பு.
அப்படி பார்த்தோம்னா 3 into 2 6 plus 2 என்ன ஆகும்னா 8. 8 ரிமைண்டர் 2 இருக்கு, 10 ஆட் பண்ணால் 0 போட்டுட்டு ரிமைண்டர் 1 வச்சுக்கிறோம். இப்போ ஃபிஃப்த்து ஸ்டெப் என்னன்னா இதையும் ஆட் பண்ணணும். லாஸ்ட் லெஃப்ட் சைடை ஸ்ட்ரைட் மல்டிப்ளிகேஷன் பண்ணுறோன்னா அதுதான் ஃபிஃப்த்து ஸ்டெப். ஓகேவா? அப்போ 3 into 1 3 தான், ரிமைண்டர் 1 வச்சுருக்கோம் 4. ஓகேவா? இதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். 5 2 0 2 2 2. ஓகே, இப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன? ஸ்ட்ரைட் மல்டிப்ளிகேஷன். 0 into 2 2. அடுத்தது ஃபர்ஸ்ட் 2 டிஜிட் கிராஸ் மல்டிப்ளிகேஷன். 2 2s are 4 ப்ளஸ் 2 into 0 வரும், 0 வரும். அப்போ 4 + 0 4. அடுத்தது ஹோல் கிராஸ் பண்ணுறோம், ஹோல் கிராஸ் அண்ட் ஸ்ட்ரைட். அப்போ 5 + 2 10 ப்ளஸ் 2 into 0 0 ப்ளஸ் அந்த சென்டர் வந்து 2 into 2 4 14 வருமா? 4 போட்டு 1 ரிமைண்டர் வச்சுருக்கோம். அடுத்தது லாஸ்ட் 2 டிஜிட் நம்பரை கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணுறோம். 5 2s are 10, 2 2s are 4 14, ரிமைண்டர் 1 15. இப்போவும் ஒரு ரிமைண்டர் வச்சுக்கிறோம். அதுக்கடுத்தது வந்து 5 2s are 10, லாஸ்ட் ஸ்ட்ரைட். 5 2s are 10, ரிமைண்டர் 1 11. ஓகேவா? அடுத்தது ஃபோர்த் டிஜிட், 4 டிஜிட் எப்படி மல்டிப்ளிகேஷன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். டபுள் 6 2 2 2 2 6 6. ஓகேவா? இதோட ஃபார்மேட் போடுறேன் பாருங்க, ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல இருந்து போடுறேன். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்ம எப்போவுமே என்ன பண்ணுவோம்? ரைட் வந்து ஸ்ட்ரைட்டாக பண்ணுவோம், இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். செகண்ட் ஸ்டெப் என்ன பண்ணுவோம்? கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணுவோம், அதுதான் செகண்ட். ஓகேவா? இந்த 2 ஸ்டெப்பும் இப்போ பண்ணலாம். 6 2s are 12, ரிமைண்டர் 1. அடுத்தது 2 டிஜிட் கிராஸ். அப்போ 6 2s are 12, 6 2s are 12, 12 + 12, இங்கே ரிமைண்டர் 1 வச்சுருந்தோம், இங்கே 24 வரும். 24 + 1 25, 2 ரிமைண்டர் வச்சுருக்குறோம். அதுக்கடுத்தது இங்கே ஹோலாக கிராஸ் பண்ணுவோம்ல, அதாவது 3 டிஜிட் கிராஸ் மல்டிப்ளிகேஷன். இந்த ரெண்டையும் மல்டிபிள் பண்ணி இதை ஆட் பண்ணுவோம்ல, அதுதான் வந்து தேர்டு ஸ்டெப். தேர்டு ஸ்டெப்பில் என்ன பண்ணலாம்? 6 into 6 36, 2 into 2 4 + 12. அப்போ 40 52, 52 ரிமைண்டர் 2ஓட 54, 5 ரிமைண்டர். ஓகேவா? இப்போ அடுத்த ஸ்டெப் தான் வந்து இம்பார்ட்டன்ட், நம்ம இந்த 4 டிஜிட்டுக்கு மெயினாக யூஸ் பண்ணுறது. அதாவது இப்போ 3 டிஜிட்க்கு நம்ம பண்ணோமா, அதே சேம் ஸ்டெப் தான் 4 டிஜிட்க்கு. இந்த ரைட் எண்ட்லேருந்து லெஃப்ட் எண்டுக்கு அதே மாதிரி கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணிட்டு அங்கே வந்து நடுவில் 1 மட்டும் இருக்கும், அதனால ஸ்ட்ரைட் இருக்கிறத ஆட் பண்ணுவோம், ஸ்ட்ரைட்டாக இருக்கிறத மல்டிப்ளிகேஷன் பண்ணி. இங்கே வந்து அந்த 2 டிஜிட் நடுவில் இருக்கிறதுனால நம்ம 2 டிஜிட் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணுவோம்ல, அதையே மல்டிபிள் பண்ணுறோம். அதாவது ஹோல் கிராஸ் சென்டர் கிராஸை ஃபுல்லாக ஆட் பண்ணால் போதும். பாருங்க, பொறுமையாக பார்க்கலாம். 6 into 6 36. அடுத்தது என்ன? 2 into 2 4. இது எவ்வளோ ஆயிடுது? 40 ஆயிடுதா? அடுத்தது சென்டர் கிராஸ் பண்ணுறோம், நான் உங்களுக்கு சொல்கிறேன். 6 into 6 36, 2 into 2 4. ஓகேவா? இப்போ இங்கே ஒரு 40 வந்திருக்கு. அப்போ இந்த ரெண்டையும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு ஆன்சர் என்ன? 80. 80யா? இப்போ 80, இங்கே ரிமைண்டர் 5 வச்சுருக்கோம், 5 8 வந்து ரிமைண்டர் வச்சுக்கலாம். லாஸ்ட் ஸ்டெப் என்ன? இதுதான் வந்து 4th ஸ்டெப்பா. 5th ஸ்டெப் என்ன பண்ணணும்னா
இந்த லாஸ்ட் 3ஐயும் வந்து மல்டிப்ளிகேஷன் பண்ணணும். அதாவது இங்க பண்ணோம்ல, இந்த தேர்ட் ஸ்டெப் பண்ணோம்ல, அதே மாதிரி இங்க லாஸ்ட் 3 டிஜிட்டை பண்ணோம்னா அதுதான் வந்து 5th ஸ்டெப். அடுத்தது அந்த 2ஐயும் கிராஸ் பண்றது 6th, சைடா அதாவது லெஃப்ட் சைட் ஸ்ட்ரைட் பண்றது 7th ஸ்டெப். ஓகேவா? இப்ப பார்க்கலாம் பாருங்க. அதாவது இந்த இதையே மல்டிபிள் பண்றோம். 3 into 3 சாரி 6 into 6 36, 2 into 2 plus 4. இந்த ஸ்ட்ரைட்டா இருக்கிறதையும் பண்ணணுமா? இதுல ஒரு 40 plus 12 வந்து 52. 52 இங்க ஒரு ரிமைண்டர் 8 இருக்குது. 60 வரும். 60 வருமா? 0 போட்டு இங்க ரிமைண்டர் 6 வச்சுக்கிறோம். அடுத்தது பாருங்க. இது 6 into 2 12, 6 into 2 12. அப்ப என்ன வரும்? 24. 24 அங்க ரிமைண்டர் 6 இருக்கு. 30 0 போட்டுட்டு ரிமைண்டர் 3 வச்சுக்கிறோம். லாஸ்டா இருக்கிறது என்ன? ஸ்ட்ரைட். லெஃப்ட்ல ஸ்ட்ரைட்டா பண்ணுவோம். 6 into 2 12, ரிமைண்டர் பிளஸ் 3 15. ஓகேவா? உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுல ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் வந்து உங்களுக்கு ஹோம்ஒர்க் சம் தர்றேன். அதை நீங்க சால்வ் பண்ணி கமெண்ட்ல போடுங்க. 2 digit, 3 digit, 4 digit 3க்குமே தர்றேன். ஓகேவா? இது ஹோம்ஒர்க் சம். நீங்க போட்டு ஆன்சர் பண்ணுங்க. நான் அந்த கரெக்டான ஆன்சர் யார் போடுறீங்களோ அவங்க ஆன்சரை பின் பண்றேன். தேங்க்யூ.